ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபார் எஸ் பேங்க். ஓகேங்களா, இன்றைக்கி மார்க்கெட்டுக்காக நம்ம பார்க்குற இது வந்து எஸ் பேங்க் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் கோ த்ரூ நம்ம ஒரு ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸாக நம்ம ஒரு சில ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா, லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. இதில் இருக்குது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபார் ஈக்விட்டின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம எஸ் பேங்க் பார்க்கலாமா. எஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் ரியல் மார்க்கெட்டில் இந்த பிராண்ட் வந்து அவ்வளோ பாப்புலாரிட்டி கிடையாது உண்மையான மார்க்கெட்டில். ஓகேங்களா, ஸோ உண்மையான மார்க்கெட் அப்படின்னா எப்படின்னா ஆன்ஃபீல்டு. ஓகேங்களா, ஆன்ஃபீல்டில் இந்த பேங்க் வந்து அந்த பாப்புலாரிட்டி கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் இருந்த அளவுக்கு இது கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் எப்போ பாப்புலாரிட்டி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு, எம்டிஆர் அரெஸ்ட் பண்ணது, இந்த நியூஸ்லாம் வெளிவந்த பிறகு ரியல் மார்க்கெட்டில் எஸ் பேங்க் வந்து பாப்புலர் ஆச்சு. இன்றைக்கி நிலவரப்படி இந்த எஸ் பேங்க் வந்து ரன் ஆகுது அப்படின்னா எக்ஸ் கஸ்டமர்ஸ், பழைய கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க இல்லை லோன் கட்டிகிட்டு இருக்கிறவங்க, இவங்க தான் எஸ் பேங்க்கில் இருக்காங்களே தவிர புதுசாக கஸ்டமர்ஸ் யாரோ வந்த மாதிரி, அதிகமாக வந்த மாதிரி இல்லை. அதனால தான் எக்ஸ் கஸ்டமர்ஸ் மேக்ஸ் ரன்னிங்னு போட்டிருக்கேன். அவங்க தான் இப்போ இந்த பேங்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எக்ஸ் கஸ்டமர்ஸ் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெளியேற முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அமௌண்ட்டெல்லாம் வந்து உடனே ஃபுல் அமௌண்ட்டெல்லாம் உடனே எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதுக்கப்புறமா நார்மல் சுச்சுவேஷன் எடுத்துகிட்டு வந்து இப்போ கஸ்டமர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எஸ்பிஐ பிராண்டோட டேக் பண்ணது. எஸ் பேங்க் வந்து இப்போ எஸ்பிஐ இதுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சது. ஆல்ரெடி இவங்க கிரெடிட் கார்டு சர்வீஸில் ஃபேமஸ் எஸ் பேங்க். ஓகேங்களா, அடுத்தது வந்து ஃபியர் ஆஃப் லாஸ். ஃபியர் ஆஃப் லாஸ் அப்படின்னா மக்களுக்கு வந்து இந்த பேங்க்கில் பணம் போட்டால் நஷ்டமாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கை விட இந்த பேங்க்கில் அதிகமாக பயம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் இப்போ சொல்கிறது வந்து ரியல் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டரை பற்றி, நமக்கு தேவையானதை பற்றி நான் பேசலை. மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்கங்கிறத பற்றி நான் இந்த ரியல் மார்க்கெட்டில் சொல்லியிருக்கேன். இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டில் இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14 ரூபா 66 பைசா. இன்றைக்கி தேதிக்கு ஷேரோட ப்ரைஸ் 15 ரூபா. ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ரூபா. டிவிடெண்ட் வந்து எதுவும் இல்லை, பேலன்ஸ் ஷீட் லாஸில் தான் கொடுக்குறாங்க. என்எஸ்சி பேஸில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸ்மால் லெவல் இன்ட்ராடே யூசர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. இப்போதைக்கு இன்ட்ராடே பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், லாக்டவுனில் இருக்குது. இதோட ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ டேக் ஓவர் பண்ணது. எக்ஸிஸ்டிங் லோன் அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த கஸ்டமரை பணம் சம்பாதிக்க வச்சு அவங்களுக்கு லாபம் கொடுத்து அவங்க பணத்தை நம்ம ப்ராஃபிட் எடுத்து பார்க்குற வேண்டிய டென்ஷன் எஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் கிடையாது. வெளியே இருக்கிற பணத்தை சார்ஜ் பண்ணி அக்கௌண்ட்டை தன்னுடைய கஜானா பெட்டியை ரொப்பணும். இதுதான் எஸ்பிஐயோட மெயின் ஒர்க்கு. ஓகேங்களா, அதனால் எஸ் பேங்க்குக்கு இது ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். மூணாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஆல்ரெடி உங்களுக்கு மேலே சொல்லியிருக்கேன். ரியல் மார்க்கெட்டில் அதே கான்செப்ட் தான். இந்த எக்ஸிஸ்டிங் லோன் அமௌண்ட்டு +2 பழைய கஸ்டமர், இவங்க தான் இவங்க கிட்ட இருக்கிற சோர்ஸ். இவங்க மூலயமா தான் இப்போ லாபம் பார்க்க போகிறாங்களே தவிர புது கஸ்டமர்ஸ் அந்த அளவுக்கு வந்த மாதிரி தெரியல. அதுக்கு அடுத்தது பிரான்ச் மேனேஜ்மெண்ட், சோலோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரான்ச் மேனேஜரும் எப்போவுமே அந்தந்த கஸ்டமர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய பயம் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு தங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் புக் வேல்யூ, நியர் புக் வேல்யூ 14 ரூபா, இல்லை புக் வேல்யூவோட குறைஞ்சே கூட போச்சு. இப்போ 14 ரூபா. மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 15 ரூபா போயிட்டுருக்கு இன்றைக்கி ரேட்டு படி. லாங் டேர்முக்கு இது பெஸ்ட்டு. ஓகேங்களா, 55 டார்கெட் வச்சு போகலாம். எப்போன்றது நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல வீடியோ, அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் டைம் சொல்கிறேன். வீக்னஸ் வந்து இன்ட்ராடே லாக் பண்ணது. லாஸ் அமௌண்ட் வந்து அதிகம், அதனால தான் ஆர்பிஐ இதை டேக் ஓவர் பண்ணுச்சு. நிறையா பேங்க் லாஸ் அமௌண்ட் காட்டுறாங்க, ஆனால் இவங்களோட எஸ் பேங்கோட லாஸ் அமௌண்ட் வந்து அதிகம். சார்ஜ் பண்ணுறது நிறையா டென்ஷன் இருக்குது. ஏன்னா இவங்க கொடுத்த பணம் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் அதிகம். டார்கெட்டட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ வந்து 3 வருஷம் சொல்லியிருக்கு. ஸோ 3 வருஷங்கிறது பெரிய லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து எஸ்பிஐ வந்து ஃபஸ்ட்டு தன்னுடைய பேங்க்குக்கு தான் கவனம் செலுத்தும், அதுக்கப்புறமா தான் எஸ் பேங்க்குக்கு கவனம் செலுத்தும். அதனால் இது செகண்டரி விஷயம்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எஸ் பேங்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம். நீங்கள் இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சென்ஸ் எஸ் பேங்க்குக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, நீங்கள் யூனியன் பேங்க்கோ கனரா பேங்க்கோ இல்லை எஸ்பிஐயோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது லாங் டேர்முக்கு பெஸ்ட்டு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகும் அதுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது எஸ்பிஐ உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறதுனாலையும்
ஆர்பிஐயோட இன்வால்மெண்ட் இருக்குன்றதுனால புது ஐடியாஸ் இதில் ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் வாய்ப்புகள் இருக்குது. இதில் எஸ்பிஐ மட்டும் கவனம் செலுத்தாது, ஆர்பிஐயோட பார்வையும் இது மேலே இருக்குது. ஓகேங்களா, எஸ்பிஐ ஆர்பிஐ 2 பேர் சேர்ந்து தான் எஸ் பேங்க் நடத்துகிறாங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த கான்செப்ட் இருக்குன்றதுனால இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. த்ரெட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, எஸ்பிஐ வந்து அந்த வாட் வாஸ் தட் வீக்னஸில் செகண்டரி விஷன் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்பிஐ பேங்க் ஏதாவது பாதிச்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எஸ் பேங்க்கே பாதிக்கும். அது இல்லாமல் எஸ்பிஐ பேங்க்கு எஸ் பேங்க் மேலே நேரடி பார்வை அந்த அளவுக்கு வச்சுருக்குமாங்கிறதும் தெரியாது. இதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது ஜீரோ நியூ கஸ்டமர்ஸ். புது கஸ்டமர்ஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எஸ் பேங்க்கில் யாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி ரிப்போர்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. இது இப்போது இருக்கிற த்ரெட்டு. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குட்டு. இந்த ஷேரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எஸ்பிஐ ஷேர் ப்ரைஸோட கம்பேர் பண்ணி ஃபாலோ பண்ணுறது சேஃபு. எஸ் பேங்க்கோட சக்ஸஸ் ரிப்போர்ட் அப்பப்போ பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு குவார்ட்டரும் என்ன ரிப்போர்ட் வருது, எவ்வளோ பெர்சன்டேஜ் நஷ்டத்தை குறைச்சிக்கிட்டு வராங்கன்னு பாருங்கள். லாபத்தை கணக்கு எடுக்காதீங்க, நஷ்டத்தை எவ்வளோ குறைச்சிக்கிட்டு வராங்கன்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணுங்கள். இது 100% டிஜிட்டல் பேங்கிங். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் பேங்க் நிஃப்டியோட ரேஷியோ ஃபாலோ பண்ணி இதோட ப்ரைஸ் பாருங்கள். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி ஏறுதா இறங்குதான்னு பார்த்து அதோட 5 இயர்ஸ் சார்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த சார்ட்டோட எஸ் பேங்க்கை கம்பேர் பண்ணுங்கள். இந்த இயர் அதாவது வர ஜனவரி 2020 எஸ் பேங்க் ஷேர் ப்ரைஸை பேங்க் நிஃப்டியோட கம்பேரிசன் போங்க. ப்ரீவியஸ் இதோட கம்பேரிசன் போகாதீங்க. எஸ்பெஷலி ஐஎஃப்ஓ லான்ச் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த லான்ச் பண்ணி ஒரு ரேட்டு வந்தது பாருங்கள், அந்த 9 ரூபாவா 7 ரூபா ரேட் வந்தது. அந்த ரேட்லேருந்து எஸ் பேங்க்கை நீங்கள் பேங்க் நிஃப்டி ரேஷியோட கம்பேரிசன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.